Hello everyone, today we are going to discuss about the topic is leaching in metallurgy. In metallurgy, we have already discussed about minerals, ores, மினரல்ஸ் மீன்ஸ் நம்ம மண்ணுக்குள்ள என்னென்னலாம் மைண்ட் பண்ணி எடுக்கிறோமோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் கொண்ட மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும் வித் இம்பியூரிட்டிஸோட. அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓர்ஸ்ன்னு சொல்றோம். எப்படி இந்த மினரல்ஸ்ல இருந்து இந்த ஓர்ஸை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத வந்து லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அனிமேஷனோட நான் போட்டிருந்தேன். சரிங்களா? 3 மெத்தட்ஸ் இன்வால்வ் ஆகுது இதுல. In the minerals and ores, concentration of the ore, extraction of ore and refining process. The first one is concentration of ore. நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் நிறைந்த அந்த எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட் ஸ்டேட் நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ப்ராசஸ் நம்ம இன்வால்வ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த மெட்டல்ஸை வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுக்க போறோம். அது நம்ம லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ கிளியர்லி. See, look at this. Concentration of ore means nothing, just we are going to just crush the ore and clean up without impurities. Okay, the first process is gravity separation, otherwise called as hydraulic wash, and the second one is froth flotation, third one is magnetic separation, and fourth one is leaching. So these three already I have explained in the last video. உங்களுக்கு இந்த மூணுமே நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிராவிட்டி செப்பரேஷன்னா என்ன, தென் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன்னா என்ன, அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லீச்சிங். திஸ் லீச்சிங் ஹேஸ் 4 different process. The first process is cyanide leaching, and second process is ammonia leaching, and third process is alkali leaching, and the fourth one is acid leaching. So after this concentration of ore only, we are going to discuss about extraction of ore. Extraction of ore means conversion of ore into oxides and reduction of metal oxides. நம்ம இங்க எல்லாம் clean up பண்ணி the next process வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா extraction of ore. அந்த extraction of oreல பாத்தீங்கன்னா 2 different categories இருக்கு. The first category என்ன அப்படி பாத்தீங்கன்னா conversion of ore into oxide, and the second category is reduction of metal oxides. And the last one is refining process, that is distillation, liquefaction, electrolytic refining, zone refining, and vapor phase method. So now we have discussed about the metallurgy total concept what we are going to discuss. Yes, first we are going to discuss about leaching and the process what are involved in the leaching. Let's go. Now we are going to discuss about leaching. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓர்ல இப்ப நம்ம வந்து நிறைய பார்த்தோம் இல்லையா, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் பார்த்தோம். ஒரு சில மெட்டல், ஒரு சில எலிமெண்ட்ஸ், நம்ம எலிமெண்ட்ஸ் இம்பியூரிட்டிஸ் கொண்டதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில ஓரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஓரெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் வாஷ் பண்ணுவாங்க. ஒரு சில ஓர்லாம் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஒரு சில ஓர்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஓர்னுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. அது மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா லீச்சிங் ப்ராசஸ் பார்க்க போறோம். வாட் இஸ் லீச்சிங்? லீச்சிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா
based on the solubility of ore. ஒரு ஓர்னுடைய solubilityயை பொறுத்து தான் நமக்கு வந்து leaching process பண்ண முடியும். The second point is crushed ore is treated with solvent, suitable solvent forms soluble salt or complex others insoluble remains impurities forms gangue. That is very simple, children. See, leaching அப்படின்றது என்ன அப்படி பாத்தீங்கன்னா leaching process is solubility of ore. அதாகப்பட்டது ஒரு ஓர்னுடைய solubilityயை பொறுத்து இருக்கு. ஒரு சில ஓர்லாம் ஈஸியா வந்து கரைஞ்சிரும், ஒரு சில ஓர்லாம் கரையவே கரையாது இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா அது கரையக்கூடிய தண்ணியோட கரையக்கூடிய கிரஷ் பண்ண ஓரை நம்ம தனியா எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் ட்ரை பண்ண போறோம். ட்ரை பண்ணி அதுல நம்ம தனித்தனியா பிரிப்போம். ஒரு அந்த கிரஷ் பண்ண ஓர்ல வந்து அப்படியே வாட்டரோட நல்லா டிசால்வ் ஆகி வாட்டரோ நம்ம எடுத்துக்கிற எந்த சால்வெண்டோட கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அது தனியாவும், அதுல இருந்து டிசால்வே ஆகாம இன்சொல்யூபிளா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனியாவும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லீச்சிங். Understood? Yes. Now we will move on to the first process called cyanide leaching. I already told you. So first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா cyanide leaching. Let's go. Now we are going to discuss about cyanide leaching. This cyanide leaching, I am going to take example as gold. Crushed gold. The symbol of gold is AU. We know that very well. And the symbol of cyanide is CN. Okay. Crushed gold ore is treated with diluted sodium cyanide forms cyanide complex and aluminosilicate gangue. So let me explain this with the equation that will be easy to understand for you. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியணும்னா நம்ம ஈக்குவேஷன் போட்டா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா cyanide leaching.
சைனைட் லீச்சிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சைனைட் லீச்சிங்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஓரை நம்ம சூட்டபிள் சால்வெண்ட்ல வந்து மிக்ஸ்அப் பண்ணி அது மூலமா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சி எக்ஸாம்பிள் வாட் வி ஹவ் டேக்கன் இஸ் கோல்ட். ஸோ கோல்ட் த சிம்பிள் ஆஃப் கோல்ட் இஸ் AU, we know that very well, and cyanide symbol is CN, we know that also. So the crushed gold ore is treated with the diluted solution of sodium cyanide, which forms a cyanide complex and aluminosilicate gang. Let's go. Yes, that is 4AU 8CN minus diluted aerated solution means O2 plus 2H2O. Look at this. 4AU CN2 minus See, already we know that we should explain the form what we are going to take it. Gold நம்ம வந்து solid formல தான் எடுத்துக்கிறோம். Cyanide also solid form, and oxygen we know very well that is in gas form, and water always in liquid form, right? Look at here. So நம்ம பார்த்தபடி which forms a complex plus so AuCN2 minus cyanide complex which is in the solid form, and then 4OH minus in the aqueous form. So நம்ம இதெல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. This is about the cyanide leaching. See, already we have discussed about cyanide leaching. Now we are going to discuss about reduction of கோல்ட் மெட்டல். நம்ம ஆல்ரெடி சைனைட் லீச்சிங்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கோல்டு வந்து சைனைடோட டிசால்வ் பண்ணி, அதாவது சூட்டபிள் சால்வன்ட் சைனைட்டோட நம்ம அதை சொல்யூபிள் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து எப்படி அந்த கோல்டு மெட்டலை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ரிடக்ஷன் ஆஃப் கோல்ட் மெட்டல். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது டீஆக்சிஜனேட்டட் லீச்டு zinc. This is nothing. This is deoxygenated leached solution of zinc. இது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம வந்து சைனோட கோல்டு ரியாக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா. ஸோ சைனைட் காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸோட இந்த ஜிங்கை ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு this gold is reduced to elemental state. elemental stateனா அதாவது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து வர்றது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, ஜிங்க் சைனைட் காம்ப்ளெக்ஸ் அது தனியாக ஃபார்ம் ஆகி
அக்வஸ் ஃபார்மில் போயிடும். ஸோ நம்ம இன்சூலிபிள் அது கேங் மெட்டீரியல்ஸ் அது போயிடும். நமக்கு மெயினாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கோல்டு நமக்கு திரும்பி நம்ம ரெக்கவர் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்டேஷன். அம்மோனியா leaching. We know very well about the formula of ammonia is NH3. This ammonia, when we are treating the metals like copper, cobalt and nickel, which forms complexes called Ni, NH3, 6, 2 plus for copper, Cu, NH3, 4, 2 plus for cobalt, CO, NH3, 5, H2O, 3 plus. ஸோ இந்த அம்மோனியா லீச்சிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிக்கல், காப்பர், கோபோல்ட் இது மாதிரி இருக்கிற இந்த மெட்டல்ஸ் எல்லாமே எப்போ அம்மோனியாவோட ரியாக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் வில் பி கெட்டிங். த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் த நிக்கல் அம்மோனியா, தென் Cu NH3 4 2 plus, and the third one is CO NH3 5 H2O 3 plus. So this is how ammonia leaching is taking place. The next one is alkali leaching. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கால்ட் அஸ் alkali. So first we should know what is called as alkali. Alkali அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை when we dissolve in water or aqueous solution, which forms hydroxide ions, is called as alkali. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கலினா என்ன? ஆல்கலினா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுதோ அது என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைட்ராக்சைடு அயான்ஸை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஆல்கலின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த க்ரஷ் பண்ண அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு கூடவோ either sodium hydroxide or sodium carbonate, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்தோட நம்ம என்ன பண்ணலாம்னா ரியாக்ட் பண்ண வச்சு அது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் வி ஆர் டிசைரிங் we can get it. The first one is, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்சைட். we know very well, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம், நிறைய ஓர்ஸ் பார்த்துருக்கோம். பாக்சைட் எதனுடைய ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியத்தினுடைய ஓர்.
formula of bauxite is Al2O3. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஏதாவது ஒரு ஆல்கலி எடுத்துக்க போகிறோம். இதை சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு சோடியம் கார்பனேட். நான் இங்கே என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க போகிறேன். Al2O3 ப்ளஸ் 2NaOH ஓட ரியாக்ட் ஆகும்போது in the presence of 470 Kelvin to 520 Kelvin 35 atmospheric pressureல நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in the presence of water which forms we are all discussing about alkali leaching. In alkali leaching I already told you we have taken the bauxite is an ore of aluminium. The formula of bauxite is Al2O3. This Al2O3 is reacted with sodium hydroxide in the presence of diluted aqueous solution. 470 Kelvin to 520 Kelvin, 35 atmosphere. So we have got a complex called that is sodium meta aluminate. Now இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை எடுத்து I am going to treat it with the carbon dioxide. Look at carefully. 2NaAlOH4 in the aqueous form reacted with the carbon dioxide gas which forms Al2O3 dot 3H2O S plus 2NaHCO3 in the aqueous form. So நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have got the alumina. This is nothing. This is called as alumina. From the sodium meta-aluminate we have got alumina. This alumina is filtered and heated around 1617 Kelvin to get this alumina. So we have to do this so that we will be getting the alumina of Al2O3. So this is how we have to do the alkali leaching. Last one is acid leaching. Acid leaching is very simple. Here we are going to take sulfide ores such as many sulfide ores are there, zinc sulfide, lead sulfide. So with the example of zinc sulfide and lead sulfide, we are going to treat with the sulfuric acid, which means 2ZNS plus 2H2SO4 plus O2, which gives 2ZnSO4 plus 2S plus 2H2O. We already know zinc sulfide is a solid and sulfuric acid which is in the aqueous form. Means we have to take நம்ம எப்பவுமே sulfuric acid diluted formல தான் எடுத்துப்போம். diluted solution தான் நம்ம எடுத்துக்கணும்.
So in the presence of air. Okay. See, look at this. So we have got this zinc sulfate which is in aqueous form, and sulfur which is in solid form, and water we know it's actually in liquid form. So insoluble sulfide, whatever insoluble sulfide is there, it has just converted into soluble sulfate and elemental sulfur. See, இதுதான் ரொம்ப ஈஸி. ஆசிட் லீச்சிங்கில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், சல்ஃபைட் கோர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஜிங்க் டூ குட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஜிங்க் சல்ஃபைட், அனதர் ஒன் இஸ் லெட் சல்ஃபைட். ஸோ எனி அதர் சல்ஃபைட்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து 2 சல்ஃபைட் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிற அக்வஸ்னா டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சரிங்களா? So when it is reacted with zinc sulfide reacted with sulfuric acid which is in the aqueous form, there's oxygen in the gas form, you will be getting zinc sulfate, sulfur and water. So in the next video I have planned to do this. So நீங்கள் இதை பார்க்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா you just subscribe and like my channel. So soon within this week I have planned to explain about this evaluate yourself. Thank you.